வந்து பூஜைக்கு தேவையான கோன் சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வேஸ்ட்டு பூ வச்சு செய்கிறதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு சந்தனம் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதே போல் லவங்கப்பூ, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் நாருங்க. அப்புறமா நம்ம வந்து சாமி படத்துக்கு வச்ச பூவெலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து நம்ம காய வச்சு வைக்கணுங்க. பாருங்கள், இது ஒண்டி நம்ம இப்போது பார்க்கலாம் எப்படி அரைக்கிறது. பாருங்கள், லவங்கப்பூ போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டுக்கணுங்க. அதே போல் பட்டை ஏலக்காய் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை பாருங்கள். அப்புறமா வந்து சந்தன பில்லை போட்டுக்கலாங்க. இது போட்டு இது அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம சாமி ஃபோட்டோவில் நம்ம பூ வச்சுருப்போம் பாருங்கள், அது காஞ்சி போயிருக்குது. அது தூக்கி நம்ம போட தேவையில்ல, வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இதுவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், பூவெலாம் வந்து அரைச்சின்னு வந்துட்டு இப்போது நம்ம ஜெலிச்சிக்கலாம். ஒரு சின்ன ஜல்லடை வச்சு ஜெலிச்சிக்கணும்னா பாருங்கள், இப்படி ஜெலிச்சின்னா எல்லாம் வந்து விழுந்துடும். நைஸாக இருக்கிறதுலாம் திப்பிலாம் எடுத்துடலாங்க. எல்லா பூவும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சோண்டு கற்பூரம் போட்டுக்கலாம். பாருங்கள், கற்பூரம் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. கற்பூரம் போட்டு நல்லா கலக்கிடலாங்க. பாருங்கள், கற்பூரம் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசையணுங்க. அப்புறமா அது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கணும்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாம். பாருங்கள், இப்படி தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ரோஸ் வாட்டர்னால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தண்ணினா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு அந்த கோன் வரணும். கோன் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சு ஒரு 3 நாளைக்கு காய வைக்கணுங்க. வெயிலில் காய வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சிடுங்க. பாருங்கள், நல்லா அழுத்தி நல்லா நம்ம இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கணுங்க. 3 நாளைக்கு வச்சோம்னா வெயிலில் நல்லா காஞ்சிடுங்க. காஞ்சிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு சாம்பிராணி இது வற்றி எடுத்து நம்ம பற்ற வச்சுக்கலாங்க. ஈஸியாக வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு 3 days வந்து வெயிலில் வந்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க.